டான் பட்டிமன்ற நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களே, டான் தொலைக்காட்சியினுடைய பட்டிமன்ற நிகழ்வை தயாரித்து வழங்குகின்ற தயாரிப்பாளர் அவர் சார்ந்த குழுவினர்களே, உலகெல்லாம் இந்த நிகழ்வை கண்டுகளித்து வருகின்ற நேயப்பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது அன்பார்ந்த வணக்கம். இன்றைய தினமும் இங்கே கல்வி பாரம்பரியத்திலே இருந்து கொண்டு பட்டிமன்ற நிகழ்வை முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு மாணவ சமுதாயத்தில் அரங்கில் இன்றைய மாணவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்தள்ளி இன்று இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. இன்றைய சமூகத்தினுடைய மாணவர்கள் அதிகமாக மன அழுத்தத்துக்கு ஆளாவது கல்வி சூழலா அல்லது வாழ்க்கை சூழலா என்ற தலைப்பில் இன்றைய பட்டிமன்ற நிகழ்வு அமைய இருக்கிறது. இன்றைய சமுதாயத்தில் இருக்கின்ற மாணவர்கள் பல்வேறு விதமான அழுத்தங்களை எதிர்நோக்குகிறார்கள். இந்த அழுத்தங்களுக்கெல்லாம் எது மூலமாக இருக்கிறது? அவர்களுடைய கல்வி சூழல் அதிக தாக்கத்தை செலுத்துகிறதா, இல்லை இன்றைய வாழ்க்கை சூழல் அதில் தாக்கம் புரிகிறதா என்பது வாதமாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு ஆ உ என்று சொன்னாலே மாணவர்கள் எல்லோரும் தங்களை மாய்த்து கொள்ளுகின்ற நிலைக்கு வருகிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று அதிகமாக யோசிக்க வேண்டி இருக்கிறது. ஒரு பரீட்சையின் போது நான் ஒரு வினாத்தாளை திருத்திக் கொண்டிருந்தேன். வழமை போல வினாத்தாள் பல அனுபவங்கள் இருக்கிறது. வினாத்தாளிலே மாணவர்கள் தங்களுடைய ஆதங்கங்களையும் கருத்துக்களையும் எழுதுவார்கள். பெரும்பாலும் இந்த என்னை சித்தி அடைய செய்து விடுங்கள் அல்லது ஏத்தரத்துக்கு போடுங்கள் என்று ஏதாவது வரும். ஆனால் ஒரு பேப்பரை திருத்துகின்ற போது எனக்கு ஃபெயில் பண்ணி விடுங்க, என்னை பாஸ் ஆக்கி விட வேண்டாம், சித்தி அடைய செய்ய வேண்டாம். ஏனென்றால் என்னுடைய ஆசிரியர் தன்னுடைய சித்தி வீதம் உயர்வாக இருக்க வேண்டும் என்று எனக்கு அடிக்கடி அடிக்கிறார், என்னை அதிகமாக துன்புறுத்துறார். அவாண்ட சித்தி வீதம் குறைய வேணும் என்றால் என்ன ஃபெயில் ஆக்குங்கோ என்று ஒரு கடிதம், நீண்ட கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். அப்போ எனக்கு ஒரு வேடிக்கையானதும் அல்லது ஒரு விசித்திரமாக இருந்தது. இப்படி அதுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த மாணவனுடைய மன அழுத்தத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆசிரியருக்கு மேல் இருக்கின்ற அதிபருடைய மன அழுத்தத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறு இந்த கல்வி சூழல் ஒரு போட்டி மிக்க ஒரு கல்வி சூழலாக இருக்கின்றவையினால் எல்லோரும் சித்தி வீதத்துக்காக போராடுகின்ற நிலைமை இருக்கிறது. இந்த நிலையில் ஒரு அழுத்தம் மிக்க புள்ளிக்கான ஒரு அழுத்தத்தை கல்வி சூழல் ஏற்படுத்தி இருக்கிறது. அதுபோலதான் வாழ்க்கை சூழல். வாழ்க்கை சூழல் என்கின்ற போது காலந்தோறும் மாற்றமடைந்து வருகின்ற இந்த காலத்துக்கேற்ப புதிய பிரச்சனைகள் உருவாகின்றது. அதே போல பழைய பிரச்சனையுடைய பாரம்பரியங்களும் இருக்கிறது. கடந்த அனுபவங்களும் கடந்து முடிந்த துஷ்பிரயோகங்களும் இவனுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக வாழ்க்கை முறை இருக்கிறது. ஆகவே மன அழுத்தமிக்க இந்த மாணவ சமுதாயத்தை வென்றெடுத்து அவர்களை உயர்வான பாதைக்கு இட்டுச் செல்ல வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. ஆகவே இங்கே ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தங்களுடைய கற்கையிலே பாண்டித்தியம் பெற்றிருப்பவர்கள் மலைத்தென்றல் என்ற நிகழ்வினூடாக தமிழையும் அது சார்ந்த கலைத்துறையும் வளர்த்து செல்பவர்கள், விவாத அரங்குகளை அகில இலங்கை ரீதியாக பல்கலைக்கழக மத்தியிலே ஒரு கலந்துரையாடலையும் விவாத கலாச்சாரத்தையும் ஏற்படுத்தி இருப்பவர்கள், அதற்கூடாக அறிவு பரம்பலை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் முக்கியமான மாணவர்கள் இந்த தளத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்று இன்றைய மாணவ சமுதாயத்தின் மன அழுத்தத்துக்கு பெரிதும் காரணமாக இருப்பது கல்வி சூழல்தான் என்று பேசுவதற்காக ஜனுஜா லோகேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். ஏற்றுமதி விவசாய கற்கையினுடைய 2ஆம் வருட மாணவி. அவருடைய வாதத்தை தொடர்ந்து அவர் என்ன கருத்துக்களை கூற விரும்புகிறார் என்று
பார்ப்போம். வாருங்கள் ஜனுஜா அவர்கள். டான் டிவி நேயர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். இன்று எமக்கு அளிக்கப்பட்ட தலைப்பானது இன்றைய மாணவர் சமுதாயத்தின் மன அழுத்தத்திற்கு காரணம் கல்வி சூழலா வாழ்க்கை சூழலா. அந்த வகையில் எமது அணியினர் இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட விடயம் இன்றைய மாணவர் சமுதாயத்தின் மன அழுத்தத்திற்கு காரணம் கல்வி சூழல். கல்வி என்பது யாது? கல்வி என்பது எமது வாழ்க்கையை சீர்கொண்டு நடத்துவதற்கு உதவுகின்ற ஒரு கருவி. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கல்வியானது எவ்வாறு காணப்படுகிறது? எமது வாழ்க்கையை சீர்கொண்டு நடத்த முடியாத அளவுக்கு மன உளைச்சலையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த கல்வி சூழல் காணப்படுகின்றது. பண்டைய காலத்தை எடுத்தோமானால் பண்டைய காலத்தில் குருகுல கல்வி என்ற முறையில்தான் கல்வி கற்பிக்கப்பட்டது. அந்த வகையில் அன்றைய கால அரசர்கள் மற்றும் மாமனிதர்கள் குருகுல கல்வி மூலம் அவர்களது கல்வியை சிறந்த முறையில் கற்று நற்பயன்களை பெற்று நிறைய விடயங்களை நாம் எமது தலைமுறையினருக்கு நிறைய கூறியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய கால கல்வி சூழல் எவ்வாறு காணப்படுகிறது? எமது இலங்கையை எடுத்தோமானால் 5ஆம் தர புலமை பரிசில் தொடங்கி OL, AL, பல்கலைக்கழகம் இவ்வாறு ஒவ்வொரு கட்டங்களாக பிரிக்கப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் 5ஆம் தர புலமை பரிசில் ஒரு 10 வயது மாணவரின் மனது ஒரு மனிதனுக்கு குறிப்பிட்ட அளவுதான் அவனுடைய கெப்பாசிட்டி என்ற அளவு இருக்கும். ஆனால் ஒரு 10 வயது சிறுமியோ சிறுவனுக்கு அந்த மனதில் அந்த பெற்றோர்கள் அவனால் படிக்க முடியாத அளவுக்கு திணிக்கப்பட்டு காலை ஒரு பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டால் இரவு 8 மணி வரைக்கும் அந்த சிறுவனோ சிறுமிக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஏனெனில் அவன் அந்த புலமை பரிசில் சித்தி பெற வேண்டும் என்பதற்காக. அந்த சிறுவனோ சிறுமிக்கோ படிக்க முடியாததாக இருந்தாலும் அந்த பெற்றோர்களுடைய அந்தஸ்து என்ற விடயம் பாதிப்படைய கூடாது என்பதற்காக அந்த சிறுவரோ மாணவர்களுக்கு திணிக்கப்படுகிறது. ஆனால் அந்த கெப்பாசிட்டி என்ற ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் மாறுபட்டு கொண்டு செல்லக்கூடிய விஷயம். ஒரு மாணவருக்கு எந்த அளவில் அவனால் படிக்க முடியுமோ அந்த அளவுக்குத்தான் அவனால் அதை படித்து கொள்ள முடியும். இப்போது அவனுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை, ஏனைய துறைகளில் அவன் ஆர்வமாக இருக்கிறானால் அதில் பெற்றோர்கள் விடுவதில்லை. இப்போது பெற்றோர்கள் ஒரு டாக்டரோ இன்ஜினியராக இருந்தால் தனது மகனும் டாக்டரோ இன்ஜினியரோ தான் ஆக வேண்டும். அப்படித்தான் இன்றைய காலகட்டம் செல்கிறது. ஆனால் அவனுடைய கெப்பாசிட்டி என்பது ஒரு ஆர்ட்ஸோ கொமர்ஸோ படிக்க வேண்டியதாக இருக்கிற பட்சத்தில் அவனை பயோமெட்ஸ் படிக்க விட்டால் அவனால் எவ்வாறு அதை படிக்க முடியும்? அதை அவன் கஷ்டப்பட்டு படித்து ஏஎலில் கடைசியில் 3 பாடங்களும் ஃபெயிலில் தான் வந்து முடிகிறது. கடைசியில் இது எந்த அளவில் போகிறது? எனது நண்பர்கள் எல்லாருமே பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டி என்ற பண்ணிவிட்டார்கள், நான் இன்று 3 பாடம் ஃபெயில் பண்ணி நிற்கிறேன் என்று மன உளைச்சலுக்கு ஆளாகின்றான். அடுத்த கட்டம் என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கிறான். அடுத்ததாக என்ன செய்கிறார்கள் பெற்றோர்கள்? தன்னிடம் இருக்கும் பணம் முழுவதையும் கொட்டி தனியார் துறையில் கொண்டு போய் டாக்டரோ இன்ஜினியரோ ஆக்க வேண்டும் என்று கொண்டு செல்கிறார்கள். அங்கேயும் அவன் தன்னால் இயன்றளவுதான் படிக்க முடியும். ஆனால் இந்த தனியார் துறையில் அவனை படிக்க வைத்து கஷ்டப்பட வைத்து அங்கும் அவன் மன உளைச்சலுக்கு ஆகி படிக்க முடியாத கட்டத்தில் சூசைட் என்ற ஒரு விடயத்திற்கு இட்டு செல்லப்படுகிறது. இது இலங்கையில் மட்டுமில்லாமல் இந்தியாவில் நீட் தேர்வை எடுத்துக்கொண்டோமானால் எத்தனையோ சூசைட் நாங்கள் இந்த நியூஸில் நாங்கள் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளில் உலகளாவிய ரீதியில் இன்றைய கல்வி சூழல் என்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவது மட்டும் இல்லாது மன உளைச்சலையும் மன அழுத்தத்தையுமே தான் ஏற்படுத்தி கொண்டு செல்கிறது. அந்த வகையில் பண்டைய காலத்தில் மாணவர்கள் அவர்களுடைய திறமைகளையும் கல்வியை வளர்ப்பதற்கும் தனது சொந்த சுயமாக சிந்தித்துத்தான் பல விடயங்களை கற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக ChatGPT, AI இந்த மாதிரியான விஷயங்களின் மூலமாக மாணவன் சுயமாக சிந்திக்க முடியாத அளவிற்கு இந்த மாதிரியான விடயங்களின் ஊடாகத்தான் அவனுடைய அசைன்மெண்ட், பிரசன்டேஷன், இப்போ கூட இந்த விவாதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்க விடயங்கள் எல்லாமே ChatGPTல தான் நீங்கள் கட்டாயமாக எடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த அளவில் நீங்கள் சுயமாக தேடி படிக்கிறத விட எதுக்கெடுத்தாலும் உடனே ChatGPT கேட்போம், அந்த மாதிரி தான் இப்போ போய்கொண்டிருக்கு.
அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நூலகத்துல போய் படிச்சு எடுத்துட்டு வருவோமோ, இல்ல நியூஸ் பேப்பர்ல இப்ப என்ன நடக்குதோண்டு இல்ல, இல்லாட்டி போய் கூகுள்ல போய் தேடுறது இப்ப என்ன நடந்திருக்கு விஷயம், இந்த மாதிரி எல்லாமே எங்கட கையுக்குள்ள வந்திருக்கு. அப்ப இதனால எங்களுக்கு தேடி படிச்சு எந்த ஒரு விஷயத்தையுமே போக முடியாத நாங்க ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய விடயத்தை பார்க்கும்போது இந்த கல்வி சூழல் எங்களுக்கு ஒழுங்கான ஒரு விஷயத்தை ஏற்படுத்த முடியாத காரணத்தினால்தான் வாழ்க்கையே மன உளைச்சலுக்கு போகின்றது. ஆகவே கல்வி சூழல் என்பது மனிதனுக்கு மிகவும் அத்தியாவசியமானது. கல்வி சூழல் ஒழுங்காக அமைந்தால் அந்த மாணவனால் அவனுடைய வாழ்க்கை சூழல் மிகவும் சிறப்பாக அமையும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த டான் டிவிக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஜனுஜா லோகேஸ்வரன் அவர்கள் தன்னுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். அவருடைய கருத்திலே கெப்பாசிட்டியை பற்றி கதைச்சார். ஒரு கொள்ளளவு இருக்கு, அதாவது ஒரு பாத்திரத்தினுடைய கொள்ளளவு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கொள்ளளவுக்குரிய பொருட்களை நிரப்ப முடியும். ஆனால் இந்த கல்வி சூழலில் மாணவருடைய கொள்ளளவுக்கு மேலாக அதிகமாக திணிக்கிற போது அவன் அழுத்தத்துக்கு உள்ளாகிறான். தரம் 5 புலமை பரிசில் இருந்து உயர்கல்வி வரையும் இந்த அழுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது ஜனுஜாவுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. ஆகவே கல்வி சூழல் தான் மாணவ சமுதாயத்தினுடைய அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கிறது என்று அவருடைய பதிவு அமைந்திருக்கிறது. இல்லை, மாணவர் சமுதாயத்தினுடைய மன அழுத்தத்துக்கு கல்வி சூழல் பெரிதும் காரணமாக இருக்க முடியாது. எங்களுடைய வாழ்க்கை சூழல் தான் இந்த மன அழுத்தத்துக்கு பெரிதும் காரணம் என்று பேசுவதற்காக கணினி விஞ்ஞான கற்கநிறையினுடைய 3ஆம் வருட மாணவி சோபியா புவனேந்தர் ராஜா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள், உங்களுடைய விவாதத்தை தொடருங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. என் இனிய தாய் தமிழுக்கு முதற்கண் தலை வணங்கி இன்றைய டான் பட்டிமன்றத்தின் நடுவர் மற்றும் மென்சக பேச்சாளர்கள் உட்பட டான் தொலைக்காட்சி நேய அன்பர்களுக்கு எனது இந்நேர வணக்கங்கள். இன்று இந்த டான் பட்டிமன்றமானது தலைமையேற்றுள்ள தலைப்பு இன்றைய மாணவர் சமுதாயத்தின் மன அழுத்தத்திற்கு காரணம் கல்வி சூழலா வாழ்க்கை சூழலா? அந்த வகையில் இன்றைய மாணவர்களின் மன அழுத்தத்திற்கு காரணம் வாழ்க்கை சூழலே என்கின்ற அணியின் முதலாவது பேச்சாளர் என்ற வகையில் இந்த தலைப்பை இந்த அவையில் ஒரு வரைவிலக்கணப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு எனக்கு இருக்கின்றது. அதாவது இங்கே இன்றைய மாணவர் சமுதாயம் என்கின்ற பொழுது இன்றைய 21ஆம் நூற்றாண்டின் நவநாகரிகத்தின் உச்சக்கட்டத்தில் கிட்டத்தட்ட அவசர உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கு தமது கற்றல் செயற்பாடுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற இளைஞர் யுவதிகள் அனைவருமே இந்த மாணவர் சமுதாயம் என்கின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுகிறார்கள். இங்கு இந்த மன அழுத்தம் என்பதற்கு ரிச்சர்ட் லராஷ் மற்றும் சூசன் பேர்மன் என்கின்ற உளவியலாளர்கள் ஒரு அழகிய கருத்தை ஒன்று குறிப்பிடுகின்றார்கள். அதாவது தேவைக்கும் இருப்பிற்கும் இடையிலே ஒரு சமமின்மை அல்லது எதிர்த்து நிற்பதற்கென்று ஒருவருடைய உணரப்படுகின்ற திறனை அந்த அழுத்தம் மீறுகின்ற வேளையில் தான் தோன்றுகின்றது இந்த மன அழுத்தம். அதிலும் இந்த வாழ்க்கை சூழல் என்பது ஒரு மனிதன் வாழும் சமூக, பொருளாதார மற்றும் குடும்பம் சார்ந்த கட்டமைப்புகளை குறிப்பிடுகின்றது. இங்கு எமது எதிர்த்தரப்பின் முதலாவது பேச்சாளர் பெற்றோர்கள் திணிக்கிறார்கள் என்று கூறினார். இங்கு பெற்றோர்கள் என்பது குடும்பம் என்கின்ற அடிப்படை அலகுக்குள் வந்து விடுகின்றது. ஆகவே அதுவும் வாழ்க்கை சூழலுக்குள் அமைந்து விடுகின்றது. ஆக வாழ்க்கை சூழல் தான் மாணவர்களின் மன அழுத்தத்திற்கு ஒரு முக்கிய காரணி. ஆக இந்த தலைப்பின் விளக்கம் என்ன குறிப்பிடுகின்றது? இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் தன்னால் முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தத்திற்கு மாணவர்களை இட்டுச் செல்வது இன்றைய வாழ்க்கை சூழல் தான். அண்மையில் நடைபெற்ற ஆய்வுகளின் அடிப்படையில் 69க்கு மீதமான மாணவர்கள் மன அழுத்தத்திற்கு உட்படுகின்றார்கள். காரணம் உறக்கமின்மை, குடும்ப உறவுகளில் அதீத எதிர்பார்ப்புகள் அந்த மாணவர்கள் மீது மற்றும் அந்த நட்பு வட்டாரத்தில் ஏற்படுகின்ற சிறு சிறு சிக்கல்கள். இங்கு எதிர்த்தரப்பில் இருந்து பேசிய முதலாவது பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார், ChatGPT-ல இருந்துதான் நீங்கள் இன்றைக்கு பாயிண்ட் சொல்லி எடுத்துக்கொண்டு வந்திருப்பீர்கள் என்று. இதில் இருந்து விளங்குது உங்களோட கல்வி சூழல் மிகவும் இலகுபடுத்தப்பட்டு
கொடுக்கப்பட்டு விட்டது. ChatGPTல இருந்து இலகுவா பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்களா, இங்க என்னப்பா உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட போகுது? அதுவே வாழ்க்கை சூழல் என்ற ரீதியில வந்து பாருங்கள். நீங்கள் இன்றைக்கு இதில் பேச வந்திருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் பல்கலைக்கழக மாணவர்கள். பல்கலைக்கழக சமுதாயம் என்பது ஒரு புதிய ஒரு உலகம் என்றே குறிப்பிடலாம். ஒரு பெற்றோரின் கடப்பாடு, பெற்றோரின் கைகளுக்குள் இருந்து விட்டு புதிய ஒரு உலகம், புதிய புதிய நண்பர்கள், புதிய கற்கை நெறி, ஒட்டுமொத்தத்தில் புதுமையான ஒரு இடத்தை நோக்கி செல்கின்றோம். அங்கு ஏற்படுகின்ற வாழ்க்கை சூழல் சவால்களை சற்று சிந்தித்து பாருங்கள். சராசரியாக இந்த பல்கலைக்கழகம் என்றவுடன் அங்கு கற்க வருகின்ற மாணவர்களுக்கு அங்கு சென்று நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்க போறனோ, செகண்ட் கிளாஸ் எடுக்க போறனோ, தேர்ட் கிளாஸ் என்ற ஒரு விடயம் ஃபர்ஸ்ட் இயர்ல வரைக்கும் இருக்காது. அவனுக்கு இருக்கிற அந்த முதலாவது பயம் பகிடிவதை. ஒருவேளை சிரேஷ்டர்களிடம் நாங்கள் மாட்டுப்பட்டுட்டோம்டா என்ன செய்கிறது? அது அந்த வாழ்க்கை சூழலில் ஏற்படுற ஒரு மிகப்பெரிய முக்கிய காரணி. இதற்கு மேலதிகமாக வேணும் பல்கலைக்கழக சூழல்களை பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் இயர்ல போய்க்கு 3 வேளை ஒழுங்கா சாப்பிட்டு இருப்பாங்க, செகண்ட் இயர்ல வரைக்கும் 2 வேளை சாப்பிட்டு இருப்பாங்க, தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்ல சாப்பிடாமையே வகுப்புக்கு போயிருப்போம். இங்கு என்ன காரணமாக இருக்கின்றது? அந்த பணத்தை மட்டுப்படுத்த வேண்டும். அங்க அந்த குடும்ப சூழல், அங்க இருக்கின்ற வறுமை என்பது அவர்களுக்கு ஒரு சவால். அந்த சவாலை வாழ்க்கை சூழல் தான் ஏற்படுத்துகின்றது. சாதாரணமாக நான் இந்த பல்கலைக்கழகங்கள் கண்ட ஒரு விடயம், பல்கலைக்கழக சிற்றுண்டி சாலைகளுக்கு கனிஷ்டமானவர்கள் வருவதற்கென்றாலே பயம். ஏனென்றால் வாழ்க்கை சூழல் அங்கு ஏற்படுத்த ஒருவேளை தங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை வந்துவிடும் என்ற ஒரு ஐயப்பாடு. இது எல்லாமே வாழ்க்கை சூழல். இவ்வாறு இருக்கின்ற பொழுது கல்வி சூழலால் தான் எங்களுடைய மாணவர்கள் என்று மன அழுத்தத்துக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் என்றால் இந்த வகையில் நியாயம். சரி, சாதாரணமாக பல்கலைக்கழக விடுதிகளில் பார்ப்போம். அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணவில்லை என்று ஒரு மாணவன் குழம்புகின்றானா, அல்லது காதலிக்கு அனுப்பிய மெசேஜில் ப்ளூடிக் விழுந்துட்டு தான் அவன் ரிப்ளை பண்ணல என்று நெச்சு குழம்புறானா? இதுதான் மன அழுத்தம் இன்றைய மாணவர்களை பொறுத்தவரையில. ஆக ஒட்டுமொத்தத்தில் நாங்கள் குறிப்பிடணும் என்ற ஒரு பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கின்றோம். வெறுமனே ஒரு தரம் 5 புலமை பரீட்சை, காப்போதா உயர்தரம், காப்போதா சாதாரண தரம் என்கின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள் என்று யோசிக்காமல் சற்று வெளியே எமது வாழ்க்கை சூழலை சற்று திரும்பி பாருங்கள். ஆகவே இங்கு இறுதியும் அறுதியும் உறுதியுமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம், எங்களுடைய இன்றைய மாணவர் சமுதாயம் என்பது மன அழுத்தத்திற்கு உட்படுவதற்கு முக்கிய காரணி இந்த சமூக சூழலை என்று கூறி, அதாவது வாழ்க்கை சூழலை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். சோபியா அவர்கள் தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார். வாழ்க்கை சூழலை என்கின்ற போது கல்விக்கான சூழலும் வாழ்க்கை சூழலோடு சேர்ந்திருக்கிறதா என்கின்ற ஒரு சந்தேகத்தை அவருடைய வாதம் கிளப்பி இருக்கிறது. கல்விக்கான சூழலை செல்கின்ற போது புதிய சூழல் அது ஒரு வாழ்க்கை சூழல் என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆதாரமாக இருக்கின்ற பொருளாதாரம் பலவீனங்களையும் பலங்களையும் உருவாக்குகிறது. இந்த பலமும் பலவீனமும் பெறுகின்ற போது, பலங்களுக்கு இடையில் வேறுபாடு இருக்கின்ற போது அங்கே அழுத்தமாக அமைந்து விடுகிறது. ஒருவனுக்கு காதலி கிடைத்து விட்டால் எனக்கு காதலி இல்லையே என்ற ஒரு பிரச்சனை, அது ஒரு அழுத்தமாக மாறுகிறது. ஆகவே கல்வியால் அவன் மன அழுத்தத்துக்கு ஆட்படவில்லை, அன்பில்லை, அரவணைப்பு இல்லை, தனக்கான சந்தர்ப்பம் இல்லை என்றுதான் அவர்கள் அழுத்தத்துக்கு உள்ளாகிறார்கள் என்று அவருடைய பேச்சினுடைய தொனி அமைந்திருந்தது. இப்பொழுது இல்லை, கல்வி சூழல் தான் மிகவும் மன அழுத்தத்துக்கு காரணம் என்று பேசுவதற்காக ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தினுடைய 3ஆம் வருடத்தில் ஏற்றுமதி விவசாய கற்கைநெறியை பயின்று கொண்டிருக்கின்ற மாணவன் லங்கேஸ்வரன் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய வாதத்தை முன்னெடுக்க அவரை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள். இந்த அவைக்கும் என்னுடைய டான் தொலைக்காட்சியின் அனைத்து நல்லிலங்களுக்கும் இந்நேர வந்தனுக்கள். நடுவர்களே, இந்த அவையிலே ஒருவித சலசலப்பு, ஒருவித படபடப்பு. இந்த சலசலப்புக்கும் படபடப்புக்கும் காரணம் என்ன என நாம் முற்றி நோக்கும் இடத்திலே எங்கள் இரு அணிகள் கைகளிலும் ஒரு தலைப்பு தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த தலைப்பு என்னவெனில், இன்றைய மாணவர் சமுதாயம் மன அழுத்தத்துக்கு காரணமாக இருப்பது கல்வி சூழலா வாழ்க்கை சூழலா? ஊவா வெல்லாச பல்கலைக்கழகத்திலே ஏற்றுமதி கற்கைநெறியிலே 3ஆம் தரத்திலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் ஒரு பல்கலைக்கழக மாணவன் ரீதியிலே கல்வி சூழல் தான் மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கின்றது என்ற மன உலகத்துடன் இங்கே வாதாட வந்திருக்கின்றேன்.
உங்களோட ஆதங்கத்தை சொல்ல வந்திருக்கிறீர்கள். பேசுங்க. நிச்சயமாக ஆ. நடுவர்களே, இந்த கல்வி என்றது குறுகிய வட்டத்தில் இங்கே இருந்து விடாது. ஒருவனுடைய வாழ்க்கையானது ஒரு ஒரு பிறந்து ஒரு சிறு 10 வயதோ 15 வயது பின் தான் வாழ்க்கையை கற்றுக்கொள்கின்றான். ஆனால் இந்த கல்வி நான் அவனை பாடசாலையில் சேர்த்து விடுகின்றேன் என்று 3 வயதில் ஆரம்பிக்கின்றது இந்த கல்வி. 3 வயதில் ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. பொம்மையை கண்டால் தூக்கி எறிய வேண்டும், உண்மையான பொம்மை குரங்கை கண்டால் உண்மையான குரங்கு என்றும், பொம்மை கரடியை கண்டால் உண்மையான கரடி என்றும் பாலும் அந்த வயது அது. அந்த சிறு வயதிலே நீங்கள் அவருடைய கல்வியை புகட்டி ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள், ஆனாவனவை கற்றுக்கொள்ளுங்கள், ABCDயை கற்றுக்கொள்ளுங்கள், 1 2 3 கற்றுக்கொள்ளுங்கள், A for apple, B for ball என்று சொல்லிக் கொடுக்கிறீர்கள் என்றால் சிறு வயதிலே மன உளைச்சலுக்கு உட்படுத்தப்பட்டு அவனுக்கு அங்கே கல்வியின் மீதான வெறுப்பை நீங்கள் 3 வயதிலே உட்படுத்தி விடுகின்றீர்கள். அதுதான் நிச்சயமான உண்மை. சரி, அதுதான் வேணாம் என்று இன்றைய காலகட்டத்திலே தரம் 5 புலப்பரிசிலே நிப்பாட்டப்பட்டது என்றால் நிப்பாட்டப்பட இருக்கு என்றால் நிச்சயமாக அங்கே ஒரு என்னை போன்ற ஒரு 5ஆம் ஆண்டில் படிக்கும் ஒரு மாணவன் மன உளைச்சலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றான். அங்கே இன்றைய கல்வி எவ்வாறு இருக்கின்றால், அன்றைய காலத்திலே கல்வியானது அறிவுக்காக கற்கப்பட்டது. ஆனால் இன்றைய கல்வியானது அந்தஸ்துக்காகவும் கௌரவத்துக்குமாக கல்வி போட்டப்படுகின்றது. அதுதான் அங்கே அந்த புலப்பரிசில் இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை. நீ பரீட்சையில் சித்தி பெற்றே ஆக வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இல்லை என்றால் உனக்கு இதற்கு மேலும் மன அழுத்தத்தை தந்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, தரம் 5 புலம்பெயர்தலை விட்டு விட்டீர்கள், காவோத சாதாரண நேரத்தில் நீ 9 பாடங்களிலும் சித்தி பெற்று விடு என்று சொல்கின்றார்கள். அதிலும் சித்தி பெற்று விட்டால் சரி, 9 பாடங்களே சித்தி பெற்று விட்டோம், உயரத்தில் 3 பாடங்கள் தானே இலவாக சித்தி பெற்று விடலாம் என்று அங்கே உணர்ந்து தந்திருக்கிறது. தலை சொத்தி கீழே விழுந்து விடுகிறோம். சித்தி அல்ல, சித்தி பெறுவதற்கே நாக்கு தொங்குகின்றது. சொல்லுவார்கள், ஏழிலே கஷ்டப்பட்டு படிடா தம்பி, நீ படிச்சா கேம்பஸ்ல ஃபுல் ஃபன் அண்டுவார்கள். கேம்பஸ் போனா தான் தெரியும், லெக்சர்ஸ் மாரும் ஸ்டாஃபும் டெமோவும் நம்மளை வச்சு பண்ண எடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் கேம்பஸ்ல இருந்து பாருங்க, எக்ஸாம், மிட் எக்ஸாம், அசைன்மெண்ட், லேப் ரிப்போர்ட், வைவா, இன்டர்ன், ட்ரைனிங், பிரசன்டேஷன் என்று. ஆனா மொத்தத்துல கல்வி நடக்குதுன்னு சொல்ல வாரிய. கல்வி நடக்குது, ஆனா மன உளைச்சலுடன் நடக்குது என்றுதான் இது வாதம். நடுவர்களே, ஒரு கிழமையில் 7 நாள் இருக்கின்றது, ஆனால் 8 லேப் ரிப்போர்ட் தருகின்றார்கள் என்றால் ஒரு மாணவனால், ஏற்றுமதி விவசாய கற்கரையிலே படிக்கும் ஒரு மாணவனால் எவ்வாறு அங்கே வாழ வேண்டும் முடியும் என்று கேட்கின்றேன். அதை கூட பரவாயில்லை, ஒரு செவிடன் காதல் சங்கூதியது போல் நீங்கள் ஒரு லெக்சரை ஆங்கில பாடத்தில் எடுத்தாலும் சரி, தமிழ் பாடத்தில் எடுத்தாலும் சரி, வெறுமனே நீங்கள் சிங்கள பாடத்தில் லெக்சரை சிங்கள மொழியில் லெக்சரை எடுப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக அங்கே நான் மன உளைச்சலுக்கு தான் உள்ளாவேன். காலை 8 மணியில் இருந்து மாலை 6 மணி வரைக்கும் லெக்சர் நடக்கின்றது. அந்த பதிலை குளிரிலே என்னால் பள்ளி தூட்ட கூட முடியாது, ஆனால் நான் எழுந்து செல்கின்றேன் லெக்சருக்கு. காரணம் அட்டெண்டன்ஸ் முக்கியம். இவ்வாறு இருக்கின்றது என் மன உளைச்சல். அதற்குள் தோழி வந்திருந்து தன்னுடைய காதல் கதையை சொல்லிக் கொண்டிருக்கின்றால், போர்டிங்கிலே தன்னுடைய காதல் மெசேஜ் பார்க்கவில்லையா, முதல் தனக்கு கவலை வந்து விட்டதாம். CST படிக்கின்றார், கோடிங் செய்ய வேண்டும். அவர் அந்த ஜீக்கண்டில இருந்து தள்ளாடும் பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு தெரியும். உதவி செய்யுங்கள். நிச்சயமாக எனக்கு கம்ப்யூட்டர் பற்றி ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் இந்த உதவிகள் நிச்சயமாக செய்வேன். இவர் தன்னுடைய சொந்த பிரச்சனையை கூறிக்கொண்டிருக்கின்றார், உறக்கமின்மையாம். உறக்கமின்மைக்கு நிச்சயமான காரணம் அங்கே இருக்கும் குயிஸ்களும் ஈவோஸ்களும் பிரச்சனை இருக்கின்றது. அதை நாம் புரிந்து கொள்ளணும். நாம் வெறுமனை வந்து வாழ்க்கை சூழல் என்றவுடன் நீங்கள் இங்கே எதை கதைப்பீர்கள் என்று தெரியாமல் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். கல்வி ஏனென்றால் இந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்து விடலாம் கல்வி கற்ற பின்னும். ஆனால் கல்விக்கு ஒரு சிறு அந்த வயது ஒரு எல்லைக்குள் கற்றுவிட வேண்டும். அதை கற்காவிட்டால் அதன் பின் கற்பதற்கான பிரயோசனம் இருக்காது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கல்வியை நாங்கள் ஆசைப்பட்டுத்தான் கல்வியை கற்கின்றோம். அந்த கல்விக்கு நாங்கள் போகும்போது அங்கே நீங்கள் பரீட்சைகளோட தடையை கொண்டு வருகளாக இருந்தால் நிச்சயமாக அங்கே மன உளைச்சல் தான் உள்ளாகும். நீங்கள் பரீட்சைகளோட தடையை கொண்டு வந்து எங்களுடைய கணிப்புகளை, எங்களுடைய மதிப்பெண்களை, எங்களுடைய மதிப்புகளை உங்களுடைய மதிப்பெண்களால் கணக்கிடுகின்றீர்கள். எங்களுடைய மதிப்புகளை உங்களுடைய மதிப்பெண்களால் கணக்கிடும் போது எங்களுடைய மன உளைச்சல் உச்சக்கட்டத்திலே தூக்கில் தொங்கும் நிலைக்கு செல்கிறது. அதனால் தான் நீட் தேர்விலே அத்தனை மாணவர்கள் தூக்கில் தொங்கினார்கள், தற்கொலையிட்டார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை சூழல் என்பது பலதரப்பட்ட இன்ப சந்துக்கங்களை கொண்டது. நீங்கள் சொல்லலாம் வாழ்க்கை சூழல் வாழ்க்கை சூழல் என்று. உங்கள் வாழ்க்கையில பலதரப்பட்ட விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் எங்களுக்கு கல்வி என்றால் படிப்பு மட்டும்தான் இருக்கிறது, அந்த பரீட்சை மட்டும்தான் இருக்கு, அதில் வெற்றி பெற வேண்டும், அதில் சித்தி பெற வேண்டும் தான் இருக்கின்றது. நீங்கள் கூறுகின்றீர்கள் பல்கலைக்கழகத்திலே எவருக்குமே அந்த சித்தி பெறுவதற்கு ஆசை இருக்காதாம்.
2.0 GPA எடுப்பதற்கு நாங்கள் படும் பாடு எங்களுக்கு தான் தெரியும் அம்மா. நாளை எக்ஸாம் என்றால் இன்றிலிருந்து நாளை விடிய 3 மணி வரைக்கும் படித்துவிட்டு நாளை விடிய 3 மணியிலிருந்து மீண்டும் ஒரு 8 மணி வரைக்கும் படித்துவிட்டு 9 மணி எக்ஸாமுக்கு செல்லும் காலம் எங்கள் காலம். நீங்கள் படிப்பீர்கள், நான் சாதாரண மனிதன். என்னுடைய பிரச்சனையை நான் இங்குதான் கூற வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை சூழலை விட கல்வி சூழல் மன உளைச்சலை எனக்கு ஏற்படுத்துகின்றது. இதை விட என்ன கவலை என்றால் இவர்கள் கூறுகிறார்கள் கவலை இல்லையா. ஒருவேளை நான் எனது பாடத்திலே பெயிலாகி விட்டேன் என்றால் எனது கிரஸ் இருக்கும் யூனிவர்சிட்டியிலே நான் ரிப்பீட்டுக்கு செல்ல வேண்டும். எப்படி என் கிரஸின் முகத்தில் முழிப்பேன் சொல்லுங்கள் பார்ப்போம். இத்தனைப்பட்ட கவலைகளை நான் வைத்திருக்கின்றேன் இந்த கல்வி சூழலில். ஆக உங்கள் வாழ்க்கை சூழலில் கவலைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், மன உளைச்சல் இருக்கலாம். ஆனால் என் கல்வி சூழலில் தான் மன உளைச்சல் கொட்டி கிடக்கின்றது, மலையாக கிடக்கின்றது. என்னை விட்டால் இப்பொழுது கூட தூக்கில் தொங்கல் நிலைக்கு நான் செல்லக்கூடிய நிலையில் இருக்கின்றது. ஆகவே பல்கலைக்கழக மாணவர்கள் நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து இங்கே வந்து பொய்களை விதைக்காதீர்கள். மன உளைச்சலுக்கு நிச்சயமாக காரணம் எங்களுடைய கல்வி சூழலே. நன்றி. பல்கலைக்கழகத்திலே கொட்டி கிடக்கின்ற மன அழுத்தங்களை எல்லாம் கிருஷ்ணன் அவர்கள் இங்கே கொட்டி தீர்த்தார். ஒருவேளை அவர் இங்கே கொட்டி தீர்த்ததால் அவருடைய மன அழுத்தம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்றுமதி விவசாயத்துறையில் அவர் கற்கையை மேற்கொள்கின்றார். எதிர்காலத்தில் அந்த துறை சார்ந்த பொருளீட்டலிலும் பொருளாதாரத்தை நாட்டினுடைய வலுப்படுத்தலிலும் இவருடைய பங்களிப்பு இருக்கும். அதே வேளையில் எங்களுடைய மன அழுத்தத்துக்கு காரணமான விடயங்களையும் அவர் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து, இல்லை மாணவ சமுதாயத்தினுடைய அழுத்தத்துக்கு வாழ்க்கை சூழல் தான் காரணம் என்று பேசுவதற்காக ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தினுடைய 2ஆம் வருட மாணவன், நீர்வாழ் வளங்கள் தொழில்நுட்பத்துறையில் கற்கையை மேற்கொண்டிருக்கின்ற கலெக்ஷன் அவர்களை அன்போடு தனது கருத்தை முன்வைக்க அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள். தமிழ் அன்னைக்கு எனது முதல்கண் வணக்கங்களையும் இந்நேர வந்தனங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த சபையிலே வீற்றிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இன்று கல்வி சூழலினால் அனைவருக்கும் மன அழுத்தமாம் என்று எனது எதிர்க்கட்சி தரப்பினர்கள் கூறி செல்கின்றார்கள். நடுவர் அவர்களே, ஒரு நரைவிழந்த கிழவனை பார்த்து கேட்டால் என்ன, இன்றைய தலைமுறையினராகி என்னை பார்த்து கேட்டால் என்ன, உங்களை பார்த்து கேட்டால் என்ன? எமது பள்ளி வாழ்க்கை எப்படி என்றால் ஆஹா ஆஹா, அது ஒரு காலம், கனா காலம், அது ஒரு மீண்டும் கிடைக்குமா என்ற ஒரு ஏக்கம் என்று நீங்கள் சொல்வீர்களா இல்லையா? கட்டாயம் சொல்லுங்கள். கட்டாயம். அந்த ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு அழகிய ஆசிரியர் இருந்தால் போதுமே, அவருடைய அந்த பாரமான புத்தக பையை தூக்குவதற்கு நம்முடைய பசங்கள் முண்டி அடித்துக்கொண்டு திரிவார்கள். அன்று அந்த ஆசிரியர் அந்த ஒரு புன்னகையுடன் நன்றி என்ற ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அன்றைய பாடசாலை நாள் மிகவும் ஒரு சிறந்த நாளாக அமைந்துவிடும். அது மட்டுமின்றி ஒரு நகைச்சுவையான ஆசிரியர் இருந்தால் போதும், வகுப்பில் முழுவதும் சலசலப்புகளும், அண்ணன் சொல்வது போல சலசலப்புகளுமாக இருந்த அந்த நாட்கள் அவையெல்லாம் மறக்க முடியாது. ஒரு சிறு சிறு தப்புக்கள் செய்து எமது ஆசிரியரிடம் அந்த அடி வாங்கிய தருணங்கள் இப்பொழுது நினைக்கையில் இனிக்கும் ஒழிய ஒருவருக்கும் கசக்காது என்பதை நான் இங்கு உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். இன்று இந்த மாணவர்கள் படித்துவிட்டு வீடு செல்லும் பொழுது அங்கு பெற்றோர்கள், அது ஒரு பரீட்சை காலமாக இருக்கலாம், வேறு ஒரு காலமாக இருக்கலாம், பரீட்சைகள் முடிவடைந்து விட்டால் அன்று பெற்றோர்கள் கேட்பது உனக்கு எப்பாறு புள்ளிகள், நன்றாக படித்தாயா? இல்லை. பக்கத்து விட்டு குமாரன் என்ற மகன் உன்னை விட மார்க்ஸ் கூடவா இல்லையா? இதைத்தான் கேட்பார்கள். கேட்டால் அன்று அந்த மாணவனுக்கு சிறிது புள்ளிகள் குறைவடைந்து விட்டால் போதும், வீட்டிலே கொழுக்கட்டை கொட்டி கொண்டாடி தீர்த்து விடுவார்கள். அவ்வாறு அவனுடைய மனநிலை அங்கு காணப்படும். உடனே எனது எதிர்க்கட்சி தரப்பினர்கள் பேனாவை தூக்கி கொண்டு, ஆம் அவரே சொல்லிவிட்டார், படிப்பினால் தான் அங்கு மாணவனுடைய மனநிலை குழப்பமடைய போகின்றது, அப்படி எழுத ஆரம்பித்து விட்டால் மன்னித்துக் கொள்ளுங்கள் எதிர்க்கட்சி தரப்பினர்களே. இது படிப்புக்கு மட்டுமல்ல, அங்கு விளையாட்டுத்துறையை எடுத்துக்கொண்டோமையானால், அல்லது ஒரு நிகழ்ச்சியை அங்கு ஒரு மாணவன் வீட்டிலே குழப்படி செய்கின்றான் என்றால் பக்கத்து வீட்டு பையனை பார், அவன் எவ்வாறு அமைதியாக இருக்கிறான், உன்னை பெற்றதுக்கு ஒரு அரிசி மூட்டையை பெற்றிருந்தா கூட ஒரு சந்தோஷமா இருந்திருக்கலாம் என்று ஒரு ஒப்பீடு, அந்த ஒப்பீடு தான் அந்த மாணவனது மன உளைச்சலுக்கு காரணமாகின்றது. நடுவர் அவர்களே, உங்களது பிள்ளையை அடுத்தவனோட பிள்ளையை ஒப்பிடுவதால் தான் கல்வியிலோ சரி, அனைத்து செயற்பாடுகளிலோ சரி, அந்த மாணவன் ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாகின்றார்.
ஒரு போட்டி ஒன்று வரும் வேளையில் வெற்றி பெற வேண்டும் என்பது நோக்கம் அவனது நோக்கமாக இருக்காது. அவனை விட நான் குறையெடுத்தால் எனது பெற்றோரோ எனது உறவினர்களோ என்ன கேலி செய்வார்கள் என்ற ஒரு மன உளைச்சல் அங்கு இருக்கும் மொழிய. ஆகவே கல்வி சூழல் இல்லை, அவனை சுற்றியுள்ள வாழ்க்கை சூழலான் அந்த ஒப்பீடுதான் அவனது மன உளைச்சலுக்கு காரணமாக அமைகின்றது என்பதை நான் இங்கு ஆணித்தனமாக உறுதிப்படுத்துகின்றேன். இன்று பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்து பல எனது நண்பிகளுக்கு வீட்டை இருக்கிறத விட பள்ளிக்கூடம் போறதுக்கு தான் சந்தோஷமா ஒரு உற்சாகமா இருக்கும். எப்படா திங்கட்கிழமை வரும், எப்படா நான் பள்ளிக்கூடம் வெளிக்கிட்டு போவேன் என்று. ஏனென்றால் இன்று பல பெண்களுக்கு இந்த கல்வி சூழல் தான் உந்து சக்தியாக இருக்கின்றது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அடைவதற்கு இந்த கல்வி சூழல், பாடசாலை ஆசிரியர்கள் அவர்கள் தான் உந்து சக்தியாக இருக்கின்றார்கள். இன்று உங்களுக்கு தெரியும், இந்த வித்தியாவின் கொலை வழக்கு, அந்த பெண்மணியின் கல்வி சூழல் எவ்வாறு ஒரு சிறந்த சூழலாக, அவர் எவ்வாறு நன்றாக படித்து ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டிய நிலையில் அந்த பெண்மணியின் வாழ்க்கை சூழலால், அந்த வாழ்க்கை சூழலில் இருக்கும் அந்த கொடிய மிருகங்களினால் அந்த உயிர் போன என்றது. ஆனால் அதுதான் ஆரம்பம். இன்று ஒரு வித்தியாவல்ல, எத்தனையோ வித்தியாக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். காரணம் இந்த வாழ்க்கை சூழல் காரணமாக. ஏன் அதை காரணமாக வைத்து தமது பெற்றோர்கள் எனது பிள்ளையை, எனது பெண் பிள்ளையை வேறொரு இடத்திற்கு அனுப்பினால், அல்லது வேறொரு விளையாட்டுத்துறைக்கோ அல்லது எத்துறைக்கு அனுப்ப வேண்டி வந்தாலும் எனது பிள்ளைக்கும் அங்கிருப்பவர்களால் ஏதாவது நடந்து விடுமோ, எனது பிள்ளையும் வேறு வழியால் சென்று விடுவாளோ என்ற அந்த ஒரு பயம், அதுதான் அதை அவர்களுக்கு திணித்து அந்த பெண் பிள்ளைகளை எந்த விதத்துக்கும் செய்யாமல் வீட்டிலேயே அடைத்து முடக்கி விட்டு விடுவார்கள். இதனால் அந்த பெண் பிள்ளைகள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி, தன்னால் ஒரு நல்ல நிலையை அடைய முடியவில்லையே, நன்றாக படிக்கின்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க முடியவில்லை என்று இந்த பெண்மணியின் வாழ்க்கை சூழலினால் அவள் எவ்வளத்தையோ இழந்து விடுவாள் நடுவர்களே. மேலும் இந்த ஏஎல் பரீட்சை, தற்காலத்தில் ஏஎல் பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே எமது ஊரிலெல்லாம் ஒரு பிரதானமான ஒரு நிகழ்ச்சி பிக் பாஸ். அதாவது பக்கத்து வீட்டை கேமரா பார்த்து எப்படி அதை ரசிப்போமோ அதுதான் சிக்கு பிக் பாஸ் அண்டு. இந்த ஏஎல் பரீட்சை காலத்தில் எத்தனையோ மாணவர்களது வீட்டை நீங்கள் வேணுமானால் கேட்டு பாருங்கள். எத்தனையோ மாணவர்களது வீட்டில் அண்ணனோ சரி தாய் தந்தீர்களோ சரி, நீ உள்ளே சென்று பூட்டி விட்டு படி, நாங்கள் இங்கு சவுண்டை குறைத்து விட்டு நாங்கள் பிக் பாஸை பார்க்கிறோம். ஆனால் அந்த மாணவனுடைய படிப்பில் அங்கே கவனம் செலுத்தப்படுமா? இல்லை. அவன் நன்றாக படிக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அந்த அவனுடைய மனநிலை அந்த டிவியில் அதைத்தான் ஓடுமொழிய. இதுவே இந்த வாழ்க்கை சூழலில் அவர்கள் அதை நல்ல முறையில் எடுத்து கொடுத்து விட்டால் அவன் சிறந்த முறையில் படிப்பான் என்பதை நான் இங்கு உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே நடுவரவர்களே, கல்வி சூழல் அது தெளிவாகத்தான் இருக்கின்றது. கல்வி சூழல் எப்பவுமே தெளிவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த மாணவனது கல்வி சூழலை தெரிவு செய்கின்ற இடத்தில் அவனது வாழ்க்கை சூழல் பிழைத்து விடுகின்றது. அதாவது அவனுக்கு விஞ்ஞானத்துறையில் விருப்பமாக இருக்கலாம். அவனது அண்ணன் சொன்னது போல ஏஎல் எடுத்து விட்டு தேவையற்ற பாடங்களை தெரிவு செய்து நாங்கள் இன்று கேம்பஸில் கஷ்டப்படுகின்றோம் என்று. ஆனால் இன்று அதிகமான மாணவர்கள் பிழையான பாடத்தை தெரிவு செய்வதற்கு அவர்களுடைய பெற்றோர்களே உந்து சக்தியாக இருக்கின்றார்கள். அவர்கள் ஆசைப்பட வேண்டியதை மாணவர்களுக்கு திணிக்கின்றார்கள். அதுவே என காரணம் என கூறிக்கொண்டு, ஆகவே கல்வி சூழல் தெளிவாகத்தான் இருக்கின்றது. அதை தெரிவு செய்கின்ற நமது வாழ்க்கை சூழலான் பிழையாக இருக்கின்றது. ஆகவே முழுக்க மாணவர்களது மனநிலை பாதிக்கப்படுவதற்கு, மன உளைச்சலுக்கு உள்ளாவதற்கு வாழ்க்கை சூழலே காரணம் என அறுதியமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சுரேஷ்குமார் கலெக்ஷன் அவர்கள் தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார். கல்வி என்கின்ற போது எங்களுக்கு பாடசாலை காலம் நினைவுக்கு வருகிறது. மன அழுத்தம் என்பது கடந்த கால அனுபவங்கள் மன அழுத்தமாக மாறுகிறது. ஆனால் பாடசாலை கால அனுபவங்கள் என்பது மன அழுத்தமாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை. அந்த பசுமையான நினைவுகள் இப்பொழுது வாழ்க்கை சூழலுடைய மன அழுத்தங்களை கூட குறைப்பதற்கு பாடசாலை காலத்தினுடைய நினைவுகள் காரணமாக அமைந்து விடுகிறது. அதுபோல கல்வி பெண்களுக்கான ஒரு விடுதலைக்கான கல்வியாக அது இருக்கிறது. வாழ்க்கை சூழலில் சவால்களை எதிர்கொள்வதற்கு கல்வி, இந்த பெண்களுடைய பெண் கல்வி என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே கல்வி சூழல் எக்காலத்திலும் மன அழுத்தத்துக்குரியதாக இருந்தது இல்லை என்பது கலெக்ஷனுடைய வாதம்.
இப்பொழுது கல்விச்சூழலுடைய நிறைவு பேச்சாளர் ராசசுந்தரம் வேணுஜன் அவர்கள் கைத்தொழில் தகவல் தொழில்நுட்பத்திலே கற்கை நிறைய செய்து கொண்டிருக்கின்ற வேணுஜன் அவர்கள் இந்த மன அழுத்தம் என்பது கல்விச்சூழலில் தான் அதிகமாக மாணவர் சமுதாயத்துக்கு இருக்கிறது என்று பேசுவதற்காக அவரை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள் வேணுஜன், உங்களுடைய வாதங்களை பின்னிக் கொள்ளுங்கள். தாய்க்கும் தமிழன்னைக்கும் சிறந்தாழ்த்தி நடுவர் உள்ளிட்ட இந்த நல்லவைக்கும் உலகம் பூராகவும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற டான் தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களுக்கும் எனது இன்னார் பொழுதின் பொன்னான வந்தனங்கள். நடுவர் அவர்களே, இன்றைய தலைப்பினை பாருங்கள். இன்றைய காலத்திலே மாணவர் சமுதாயத்தின் மன அழுத்தத்திற்கு காரணம் கல்வி சூழலா வாழ்க்கை சூழலா? அதிலே இங்கு பிரதானமான வாதம் எங்களுடைய இன்றைய காலம் என்பது. அந்த வகையிலே தலைவர் அவர்கள் வந்தவுடன் சொல்லி இருந்தார்கள், இன்றைக்கு பல்கலைக்கழகங்களிலே எல்லாம் பகடிவதை என்பது ஒன்று இருக்கிறது. ஆக ஃபர்ஸ்ட் இயர் ஒருத்தன் படிக்க போறான் என்று சொல்லி சொன்னா அவன் பயப்படுகிறானாம், நான் படிப்பனோ என்றதை விட பகடிவதைக்கு என்ன அவன் ஒன்று. ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம், அந்த பகடிவதை என்கின்ற அந்த கட்டமைப்பை ஆரம்பத்திலே கொண்டு வந்தது கூட இந்த கல்வி சூழல் தான் நடுவர்களே. ஆக இந்த கல்வி சூழலால் கொண்டு வரப்பட்ட இந்த பகடிவதையினால் தானையா இன்று இந்த வாழ்க்கை சூழல் பாதிக்கப்படுகிறதே தவிர அங்கு பெரிதும் மிஞ்சி நிற்பது எங்களுடைய கல்வி சூழலால் தான் எங்களுடைய மன அழுத்தம் என்பது. தொடர்ந்து வந்த இரண்டாவாதி அவர்கள், அருமை சகோதரர்கள் அழகாக சொன்னார், அந்த காலத்திலே பள்ளிக்கூடம் என்று சொல்லி சொன்னா அப்படி இருந்தது இப்படி இருந்தது. நடுவர் ஐயா அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள், அந்த காலம் இனிமையாக இருந்தது. ஆமையா, நாங்களும் ஒத்துக்கொள்கிறோம், அந்த காலம் நடுவர்களே உங்களுடைய 90s காலம் மிக அழகான அருமையான ஒரு காலம். ஆனால் எங்களுடைய வாதமானது இந்த காலம் இன்றைய மாணவர்களினுடைய கல்வி எவ்வளவு இருக்கிறது, மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். ஆக அந்த காலத்திலேயே நன்றாக இருந்தது, அதை நாங்கள் அழகாக ஒப்புக்கொள்கிறோம். தொடர்ந்து அவர் சொல்லியிருந்தார், இந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் ஒப்பிட்டு பார்க்கின்றார்களாம், ஒப்பிடுகின்றார்கள். அதாவது எந்த பிள்ளை 100 மார்க்ஸ் எடுத்தான், சரி உண்டு அவன் 200க்கு 180, இப்படி ஒப்பிடுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அதற்கு காரணம் அந்த ஒப்பிடுகின்ற கல்வி முறைமைதான் காரணமே தவிர அந்த ஒப்பிட்டு பார்ப்பவர்கள் அங்கு பெரிதும் காரணம் அல்ல நடுவர்களே. இவ்வாறு ஒப்பிடக்கூடிய ஒரு கல்வி முறை ஏன் எங்களுக்கு தேவை? அந்த கல்வி முறை இருப்பதனால் தான் ஐயா எங்களுக்கு இந்த மன அழுத்தம் இன்றும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள், இன்றைக்கு ஒரு சின்ன வயசு பிள்ளை நேசரி போற பிள்ளையா இருக்கலாம், அந்த பிள்ளையின் புத்தக பேக்கு ஒரு கான் தூக்கி பாருங்க நடுவர்களே, என்ன பாரமப்பா, எங்களால் சுமக்க முடியாது, ஆனா அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் சொல்லுகிறார்கள். காரணம் இந்த கல்வி சூழல் ஐயா. அந்த பிள்ளை தன்னாலே தனியே நடந்து போக வேண்டிய ஒரு 4 வயது 5 வயது சிறு பிள்ளை இந்த பாரத்தை எல்லாம் தூக்கி கொண்டு போனால் அதனுடைய நிலைமை என்ன ஆகும் நடுவர்களே? சற்று எண்ணி பாருங்கள். அப்படி இன்று இந்த பாட தெரிவுகளை பாருங்கள். சிறு வயதிலே இருந்து, அதாவது 2 வயசு பிள்ளைக்கு 2+ என்று சொல்லி படிப்பித்தல் எல்லாம் தொடங்கி விடுகிறது ஐயா. 3 வயது பிள்ளைக்கு 3+, இப்படி பிளஸ் என்று போகின்ற கல்வி முறைமை கொண்டு வந்தது தான் நடுவர்களே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை தந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து பாருங்கள், இன்றைக்கு எல்லோரும் எதிரணியிலே இருப்பவர்கள் அனைவரும் பல்கலைக்கழக மாணவர்கள், ஏனோ தெரியவில்லை பட்டிமன்றத்திற்கு வந்துவிட்டோம் என்று விட்டு சொல்லுகிறார்கள் கல்வி சூழலால் தங்களுக்கு மன அழுத்தம் இல்லை என்று. அது நிச்சயமாக உண்மை இல்லை நடுவர்களே. அவர்கள் போலியாகத்தான் இங்கு கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளுக்குள்ளே இன்று அவர்களுக்கு 1008 டென்ஷன் இருக்கும். கொடுத்த லேப் ரிப்போர்ட் செய்ய வேண்டும், அசைன்மெண்ட் செய்து முடிக்க வேண்டும், அதே பதற்றத்தோடு தான் நான் நடுவர்களே நானும் இங்கு நின்று கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது முடியும், எப்பொழுது போய் இந்த வேலைகளை ஆரம்பிப்பது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் நடுவர்களே. அவ்வளவுக்கு காரணம் எங்களுடைய இந்த கல்வி சுமை, கல்வி சூழல் தான் நடுவர்களே. தொடர்ந்து பார்த்தோமானால் இன்றைக்கு அதிகளவான வகுப்புகள் எல்லாம் பிரத்யேக வகுப்புகள் நடக்கிறது. அந்த காலத்திலே இருந்து சொல்லியிருந்தார்கள் நன்றாக இருந்தது என்றாம். அந்த காலத்திலே வகுப்பு என்பது இவ்வாறு பிரத்யேக வகுப்புகள் 1008 நடக்கவில்லை நடுவர்களே. பள்ளிக்கு சென்றார்கள், பாடசாலையிலே ஆசிரியர்கள் படிப்பித்ததை படித்தார்கள், அதை மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இன்று அப்படியா நடக்கிறது? பள்ளிக்கூடம் போகாட்டிக்கு கூட விட்டு விடுவார்கள், ஆனால் பிரத்யேக வகுப்பு பர்சனல் கிளாஸ் என்று சொல்லி ஆசிரியர்கள் கொடுக்கின்ற அந்த அளப்பரிய அந்த தொல்லை தான் நடுவர்களே இன்று எங்களுக்கு கல்வி சூழலிலே மிகப்பெரிய ஒரு மன அழுத்தமாக வந்து நிற்கின்றது. என்னதான் இருந்தாலும் எல்லாரும் சொல்லுவினம், தம்பி நீ அந்த படிப்பு படிச்சா அப்படி வரலாம் இப்படி வரலாம் என்று சொல்லுவினம். ஆனால் இப்படி சொல்லி எங்களை படிக்க தூண்டிக் கொண்டிருப்பது, எங்களை இந்த மன அழுத்தத்திற்கு தள்ளி கொண்டிருப்பது என்றால் எங்களுடைய அந்த கல்வி சூழலாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய நாட்டிலே இந்த கல்வி சூழலானது என்று மாற்றமுறுமோ அன்றுதான் எங்களுக்கான மன அழுத்தங்களில் இருந்து விடுபடுவோம். ஏனென்றால் நீங்கள் பாடசாலைகளை எடுத்து பாருங்கள், பாடசாலைகளிலே ஒவ்வொரு டீச்சரும் இருப்பா, கவுன்சிலிங் என்று சொல்லி ஒரு டீச்சரால் இருப்பா பாருங்க. அப்படி அந்த கவுன்சிலிங் என்றது ஏன் என்ற காலத்திலே வந்திருக்கிறது, அந்த காலத்தில் இருக்கவில்லை.
வந்திருக்கவில்லை, இந்த காலத்தில் வந்திருக்கிறது என்றால் காரணம் என்ன நடுவர்களே? மன அழுத்தம். பாடசாலையிலே மன அழுத்தம். அப்படி மன அழுத்தம் அந்த கற்பித்தலிலே, அந்த கல்வி முறையிலே இருப்பதனால் தான் இன்றைக்கெல்லாம் இந்த கவுன்சிலிங் வகுப்புகள் வந்திருக்கின்றன. தம்பி என்னடா செய்யற? ஒரே டிப்ரெஷன். ஏனடா? என்னென்ன படிப்பு? எல்லாம் இந்த படிப்பால தான். அப்ப இவ்வாறு இந்த டிப்ரெஷனை கொடுக்கின்ற இந்த கல்வி முறைமை தான் நடுவர்களே இன்று எம்மை அனைவரையும் மன அழுத்தத்துக்கு அழுத்தி கொண்டிருக்கின்றது. ஆக பாருங்கள் நடுவர்களே, நாங்கள் அன்றைய காலத்தை பற்றி கதைக்கவில்லை, இன்றைய காலத்தை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறோம். 21ஆம் நூற்றாண்டிலே, இந்த விஞ்ஞான யுகத்திலே எல்லா மாணவர்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கின்றன. அது பற்றி நாங்கள் இன்று கதைக்கவில்லை. மன அழுத்தத்திற்கு எந்த சூழல் இங்கே நமக்கு அதிகம் ஏதுவாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த கல்வி சூழல் தான் எங்களுடைய மன அழுத்தத்திற்கு அதிகம் ஏதுவாக இருக்கிறது என்று கூறி சந்தர்ப்பத்திற்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வேணுஜன் அவர்கள் தனது வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார். இப்பொழுது அறிவு ஒரு பொருளாதார பண்டமாக மாற்றம் அடைந்திருக்கிறது. அறிவு பொருளாதாரம் என்று சொல்லுகிறோம். ஆகவே எந்த கற்கையை கற்றுக்கொண்டால் இது ஒரு பொருளாதார பண்டமாக மாற்றுவதற்கு உதவும் என்பதிலே, அதை தேர்ந்தெடுப்பதிலே ஒரு அழுத்தம் பிரயோகிக்கப்படுகிறது. அதனாலே தனியார் கல்வி முறைமைகளுக்கும் பொது கல்வி முறைமைகளுக்கும் இடையிலே ஒரு பாகுபாடு ஏற்படுகின்ற போது இந்த சூழலே அவர்களுக்கு அழுத்தமாக மாறிவிடுகிறது என்பது வேணுஜனுடைய அந்த துணியாக அமைந்திருந்தது. நிறைவாக மாணவர் சமுதாயத்தினுடைய மன அழுத்தத்துக்கு காரணம் கல்வி சூழல் அல்ல, வாழ்க்கை சூழல் என்று பேசுவதற்காக அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தினுடைய 1ஆம் வருட மாணவி சரிதா செல்லையா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள், உங்களுடைய வாதத்தை முன்வையுங்கள். எனது தாய் தமிழுக்கும் நடுவர் அவர்களுக்கும் டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு நேரத்தை வீணடிக்காமல் நேரடியாக கருத்திற்கு செல்லலாம் என நினைக்கின்றேன். எதிர்த்தரப்புவாதியின் இரண்டாம் வாதியும் இறுதிவாதியும் இருவரும் சொன்ன ஒரு கருத்து என்னவென்றால், லேப் ரிப்போர்ட் அசைன்மெண்டால தங்களுக்கு மன உளைச்சலாம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பாப்போம், நீங்க என்னைக்காவது லேப் ரிப்போர்ட் அசைன்மெண்ட் எல்லாம் நீங்க சுயமா எழுதி இருக்கீங்களா? இன்னொரு நண்பரை பார்த்து எழுதுறது, இல்லைன்னா ஜூனியர்ஸ் கிட்ட கொடுத்து எழுதுறது, இதுதானே இப்ப நடக்குது. எல்லாம் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், இல்லாட்டா போர்டிங்ல இருக்கிற ஒரே ரூம்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் லேப் ரிப்போர்ட் அசைன்மெண்ட் இதெல்லாம் எப்படி வருதுன்னு. அதை விட இந்த குயிஸ் இதெல்லாமே நீங்க போய் சுயமா தான் எழுதுறீங்களா? தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற இந்த காலத்துல அதெல்லாம் நீங்க சுயமா எழுதுறீங்கன்னு நீங்க ஒப்புக்கொள்வீங்களா? அடுத்தது, சிறுவர்களை 3 வயதிலே தங்களுடைய கல்வியிலே திணிக்கின்றார்களாம் கல்வியை. நான் ஒன்று கூற விரும்புகிறேன், கல்வியை திணித்தது அந்த காலம். இந்த காலத்தில் சிறுவர்களின் வளர்ச்சி என்பது மிகவும் ஒரு அபரீத வளர்ச்சியாகத்தான் காணப்படுகின்றது. அவர்கள் சிறு வயதிலேயே நிறைய சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிறுவனுக்கோ ஒரு குழந்தைக்கோ கல்வியை திணிக்க வேண்டுமானால் பெற்றோரின் கையால் தான் திணிக்க வேண்டும். ஆனால் வேறு ஒரு கல்வியில் மட்டும்தான் அவன் முன்னேற வேண்டும் அப்படியென்று இல்லையே, வேறு விதமான நடவடிக்கைகளும் காணப்படுகின்றன தானே. அவற்றிலும் அவன் முன்னேற வேண்டுமானால் அது அவன் சொந்த முயற்சியால் மாத்திரமே முடியும். பெற்றோர் திணித்து அவனுக்குள் ஒரு திறமை வரும் அப்படி என்றால் அது முட்டாள்தனமாகத்தான் இருக்கின்றது. அடுத்தது, எதிர்த்தரப்புவாதியின் இரண்டாம் வாதி சகோதரர் கிருஷ்ணண்ணா சொல்லியிருந்தார், தாங்கள் ரிப்பீட் எழுதினால் கௌரவ குறைச்சல் வந்துடுமா? கௌரவ குறைச்சல் என்பதே ஒரு வாழ்க்கை சூழல் தானே அண்ணா. நீங்கள் ஏன் கௌரவம் ஜூனியர்ஸ் கிட்ட ஏன் நீங்க கௌரவம் பார்க்குறீங்க? கௌரவம் பார்க்காம நீங்க படிக்கலாமே அண்ணா. அடுத்தது, அதே பல்கலைக்கழகத்தில் 1ஆம் வருட மாணவியாக கற்றுக்கொண்டிருக்கும் நான் சொல்கின்றேன், அடுத்த திங்கட்கிழமை எனக்கு மிட் செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிக்கிறதா, இல்ல வார ஞாயிற்றுக்கிழமை நான் யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு பஸ் டிக்கெட் புக் பண்றதுக்கு காசு தேடுறதா, இதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏனென்றா இப்ப நாம் 250 கிலோமீட்டருக்கு அங்கால போய் படிக்க வேணும். அதுக்காக பஸ் காசு, அங்க போய் சாப்பிடுற சாப்பாட்டு காசுன்னு எந்த அப்பா அம்மா உழைச்சு கொடுக்குற காசை நான் அங்க போய் செலவழிக்கணும். அவங்க என்னென்ன உழைச்சு கொடுப்பாங்க? இதை பத்தின சிந்தனை தான். ஆனா அங்க எனக்கு போய் அந்த ரூம்ல புத்தகத்தை எடுத்து வச்சாலும் தோணும்,
இப்பவும் எனக்கு அதான் தோணுது. இங்க வந்த செலவு கூட எனக்கு, நான் இந்த காசை வச்சிருந்தால் யூனிவர்சிட்டியில போய் 2 நாள் சாப்பிட்டிருக்கலாமே, இந்த காசை வச்சிருந்தால் யூனிவர்சிட்டியில இந்த வேலையை செஞ்சிருக்கலாமே, இப்படித்தான் நான் யோசிப்பேனே தவிர அடுத்தது எக்ஸாம் வருது இதுக்கு படிப்பேன் அப்படின்றத விட இந்த யோசனை தான் எனக்கு அதிகமா இருக்கு. அதை விட நண்பர்கள் கூட்டம் அப்படின்றது ஒன்று இருக்கு. நம்ம ஸ்கூல் லைஃப்ல பார்த்ததை விட யூனிவர்சிட்டி வாழ்க்கையில பார்க்குற நண்பர்கள் வட்டாரம் வந்து மிகவும் வித்தியாசமான நண்பர்கள் வட்டாரம். அந்த நண்பர்கள் வட்டாரத்தோட நம்ம போகும்போது நம்ம மட்டும் ஒரு மாடு ஓடுதுண்டு இன்னொரு மாடு நிக்க இயலாதே, ஓடுற மாட்டோட நாங்களும் ஓடித்தான் ஆகணும். இதைத்தான் திருவள்ளுவர் எவ்வதுரைவது உலகம் எவ்வதுரைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த உலகம் எப்படி போகுதோ அப்படித்தான் நாங்களும் போகணும். நாங்க மட்டும் தனிமரமா நிக்க முடியாது. அதே மாதிரி யூனிவர்சிட்டியில நமக்கு இருக்கிற நண்பர்கள் கூட்டத்தோட நம்மளும் சேர்ந்து பயணிக்கத்தான் வேணும். அவர்களோட சேர்ந்து அவர்கள் என்ன செய்யறார்களோ அதையும் நம்ம செய்யத்தான் வேணும். ஏன்னா நமக்கு ஒரு ஆசை இருக்கும் தானே. அவர்கள் முன்னாடி நாங்க என்னத்துக்கு கௌரவ குறைச்சலா இருக்கும் தானே. இந்த கௌரவ குறைச்சல், அவர்களோட சேர்ந்து நாங்க பயணிக்க வேண்டும், எங்களுக்கு மரியாதை போயிடும். இது எல்லாமே வாழ்க்கை சூழல். அப்பா கல்வி சூழல் என்று சொல்றீங்களே, இந்த கல்வி சூழலே வாழ்க்கை சூழலுக்குள்ள அடங்கிவிடும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, மாணவர்கள் வந்து இப்ப கல்வியில கவனம் செலுத்துறாங்களோ இல்லையோ வேற நடவடிக்கைகளை நல்லா கவனம் செலுத்துறாங்க. சொல்ல போனா இந்த போதை பழக்கம், கல்வி கற்கிற வயதுல தொலைபேசி பாவனைகள் மூலமாக, கெட்ட சகவாசம் இருக்கிற நண்பர்கள் மூலமாக இந்த போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்க. இதுக்கெல்லாம் கல்வி சூழலா காரணம்? இது ஒரு வாழ்க்கை சூழல். கேடுகட்ட நண்பர்கள் கூட்டத்தோடையும் கேடுகட்ட கூட்டங்களோடையும் சேர்ந்துதான் இந்த மாதிரி போதை பழக்கம் அது இதுன்னு போறாங்க. இதை நீங்க கல்வி சூழல் சொல்லுவீங்களா, வாழ்க்கை சூழல் சொல்லுவீங்களா? அண்மையில கூட இந்தியாவில் மருத்துவ கல்லூரி மாணவி ஒருத்தங்க வந்து துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்க என்ன நீட் எக்ஸாம் எழுத முடியல, இல்ல எனக்கு எக்ஸாம் பிரஷர் இருக்கு இதனாலதான் நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல, அவங்க ஃபேஸ் பண்ணது என்ன அந்த இடத்துல? துஷ்பிரயோகம். அது அவங்க ஒரு மருத்துவ கல்லூரி மாணவி, படிக்கிற வயசுதான், அவங்களுக்கும் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்பட்டது ஒரு துஷ்பிரயோகம். அது கல்வி சூழல் அல்ல, வாழ்க்கை சூழல். எனவே இங்க எல்லாரும் கல்வி சூழல் தான் மன அழுத்தத்திற்கு காரணம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவ்வாறு அல்ல. கல்வி சூழல் தான் மன அழுத்தத்திற்கு காரணம் என்று கூறுவதை விட வாழ்க்கை சூழல் தான் மிக மிக முக்கியமான காரணம். அந்த கல்வி சூழலே வாழ்க்கை சூழலுக்குள் அடங்கி விடுகிறது என்பதனை ஆணித்தனமாக கூடி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சரிதா அவர்கள் தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார். ஒரு அடிக்கட்டுமானமாக இருக்கிற பொருளாதாரம்தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது. இந்த கல்வியை நான் முன்னெடுத்து செல்வதற்கு பொருளாதாரம் மிகவும் முக்கியம். அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கான மன அழுத்தம் அதிகரித்திருக்கிறது என்பதை பதிவு செய்திருக்கிறார். இரு அணிகளும் தங்களுடைய பேச்சை நிறைவு செய்திருக்கின்றன. ஆகவே மாணவ சமுதாயத்தினுடைய மன அழுத்தத்துக்கு கல்வி சூழலா வாழ்க்கை சூழலா காரணம் என்கின்ற தீர்ப்புக்கான நேரம். கல்வி என்பது முறை சார்ந்த கல்வி, முறைசாரா கல்வி, முறையியல் கல்வி என்று சொல்லி கல்வியினுடைய வகைப்பாடுகளை நாங்கள் பார்க்கலாம். ஒரு முறை சார்ந்த கல்வி முறைக்கு ஊடாக பாடசாலை கல்வியில் இருந்து பல்கலைக்கழகம் செல்கிறோம். அதை விடுத்து முறைசாரா கல்விகள் இருக்கிறது, தொழிற்கல்வி இருக்கிறது. கற்கிறோம் என்று தெரியாமலே கற்றுக்கொண்டிருக்கின்ற முறையியல் கல்விகள் இருக்கிறது. ஆகவே கல்வியும் அறிவும் ஒன்றா என்று பார்க்கிற போது ஒன்று அல்ல, ஆனா ஒன்று. எப்படி என்றால், அறிவுக்காக கல்வியை நாங்கள் பெறுகின்றோம், கல்வியினூடாக அறிவு பெறப்படுகிறது. ஆகவே கல்வி இல்லாதவர்கள் அறிவற்றவர்கள் என்று சொல்ல முடியாது. எல்லோரும் அறிவுடையவர்கள். அவர்களுடைய அளவு பிரமாணம் மாறுபடும். தங்களுடைய சூழல்களில் இருந்தும் அந்த கற்றலை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். ஆனால் எங்கள் ஒரு சிஸ்டத்துக்குள், ஒரு முறை சார்ந்த கல்விக்குள் நாங்கள் பழக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப முறை சார்ந்த கல்விக்குள் பழக்கப்பட்டவர்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறார்கள். எங்களுடைய கல்வி முறையில் ஒரு ஹைராக்கிங் ஆர்டர் அல்லது ஒரு அதிகார படிநிலை எப்பொழுதும் இருக்கிறது, அல்லது ஒரு வரிசைப்படுத்தல் முறைமை எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. வகுப்பறையில் பிள்ளைகளை நாங்கள் தரம் பிரிக்கின்ற போது முதலாம் பிள்ளை, இரண்டாம் பிள்ளை என்று வென்றவர்களை 3 பேர் 4 பேரை அல்லது குறைந்த பெருமானம் உள்ளவர்களை வெற்றியாளர்களாகவும் மற்றவர்களை தோற்கடித்தவர்களாகவும் அனுப்பிவிடுகிறோம்.
பல்கலைக்கழகம் தெரிவிக்கின்ற போது குறைந்தளவு சதவீதமானார் உயர்கல்வி வாய்ப்பை பெறுகிறார்கள், மற்றவர்கள் தோற்கடிக்கப்பட்டு தெருவிலே விட்டு விடுகிறோம். அப்போ இந்த முறைமை கல்வியினுடைய மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கிறது. தன்னுடைய சகபாடி உயர்கல்வியை பெறுகின்ற போது எனக்கான வாய்ப்பு மறக்கப்பட்டிருக்கிறது என்று ஆதங்கப்படுகின்ற நிலைமை இருக்கிறது. இன்றைக்கு கல்விக்கு செலவழிக்கின்ற செலவீனம் அதிகமாக இருக்கிறது. எங்களுடைய நாட்டில் இலவச கல்வி முறைமை இருந்தாலும் இந்த இலவச கல்வி முறைமை கூடாக பொது பரீட்சை என்று வருகின்ற போது போட்டிக்கான தயார்படுத்தலில் அதிக பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது. தனியார் கல்வி முறை, தனி பர்சனல் கல்வி என்று சொல்லி அதுக்கான பொருளாதாரம் அதிக பங்கு வகிக்கிறது, கல்வியில் அழுத்தத்தை பிரயோகிக்கிறது. அதுபோலதான் கல்வி முறையில் இந்த துறை சார்ந்த கல்வி எடுக்கின்ற போது எப்பவுமே டாக்டர், இன்ஜினியர், மேற்பட்ட கல்வி முறைமை என்று எங்களுடைய மனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மற்றதெல்லாம் குறைந்த கல்வி முறை என்று ஒரு ரேங்கிங், ஒரு பாகுபாடை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற போது அது கூட அழுத்தமாக கல்வி முறைமையில் இருக்கிறது. சிறு பிள்ளைகளும் அழுத்தத்துக்கு உள்ளாகிறார்கள். ஆகவே இந்த கல்வி முறைமை அழுத்தமிக்க சூழலை ஏற்படுத்துகிறது. இங்கே வாழ்க்கை சூழலை எடுக்கின்ற போது முழுமையாக வாழ்க்கை சூழல் மாறுபட்டிருக்கிறது. அது பிரதேசம் அல்லது நாடுகளுக்கு இடையில் வாழ்வியல் முறைமைகள் மாறுபட்டிருந்தாலும் வாழ்க்கை சூழல் ஒரு அழுத்தமாக இருக்கிறது. அதாவது மன அழுத்தத்துக்கு காரணம் கடந்த கால அனுபவம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதே போல திடீரென ஏற்படுகின்ற சம்பவங்களும் மன அழுத்தத்தை உருவாக்கிவிடும். ஆகவே வாழ்க்கை சூழலில் இருக்கின்ற கடந்த கால அனுபவங்கள் எங்களுக்கு அழுத்தத்தை பிரயோகிக்கிறது. இந்த சடுதியான சில சம்பவங்கள் அழுத்தத்தை பிரயோகிக்கிறது. வாழ்க்கை சூழல் நெருக்கடி மிகுந்ததாக மாறிவிடுகின்றது. இன்றைக்கு நுகர்வு கலாச்சாரம் எதை எடுத்தாலும் எடுக்க வேண்டும் என்ற நிலைமை ஏற்படுகின்றது. அதாவது மனிதர்களுடைய பலவீனத்திலே முதலீடு செய்கிறார்கள். மாணவர் சமுதாயத்தினுடைய பலவீனத்தில் முதலீடு செய்வதனால் மாணவர்களுக்கு இந்த வாழ்க்கை ஒரு சுமையாக மாறுகின்றது. வாழ்க்கை சூழல் அவர்களை நிர்பந்திக்கிறது, அதாவது ஒரு நிர்பந்த நிலைக்கு ஏற்படுத்துகின்றது. ஆகவே வாழ்க்கை சூழல் இவ்வாறு இருக்கிற போது கல்வி சூழலும் அதுக்குரியதாக மாற்றம் அடைகிறது. இந்த நிலையில் மாணவர் சமுதாயம் அதிகமாக மன அழுத்தத்துக்கு உள்ளாகின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. இந்த அழுத்தத்தில் இருந்து அவர்களை மீட்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் அந்த மாணவனிடத்தில் என்னுடைய காதை கொடுத்திருந்தால், அவனுடைய கருத்தை செவிமடுத்திருந்தால் அவனை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்க மாட்டான் என்ற நிலைமை இருக்கும். ஆகவே அவர்கள் சொல்வதை செவிமடுக்கின்ற பாங்கை நாங்கள் உருவாக்க வேண்டும். பாடசாலையிலே மாணவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பத்திலே அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கான வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். எப்பொழுதுமே குறையை மட்டுமே கண்டுபிடிக்கின்ற சமுதாயத்தில் இருந்து அவனுடைய நிறையை பார்க்கிற நாங்கள் அந்த கண்ணோட்டத்தை, எங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டும். ஒரு மாணவனிடத்தில் குறைகளை மட்டுமே சுட்டுவதில்லை, நிறைகளை மட்டும் சொல்லுகின்ற போது அந்த நிறைவு பலம் வாய்ந்ததாக மாறும். அந்த நிலைமை மாற்றம் அடைகின்ற போது மாணவர் சமுதாயம் ஒரு ஆரோக்கியமிக்க சமுதாயமாக மாறும் என்ற அடிப்படையில் இன்றைய மாணவ சமுதாயம் அதிகமாக மன அழுத்தத்துக்கு இருப்பது கல்வி சூழலா அல்லது வாழ்க்கை சூழலா என்று பார்க்கிற போது கல்வி விடுதலைக்கான கல்வி, அந்த அறிவு இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துக்கான கல்வி. இந்த கல்வி சூழலை சரியானதுக்கு அமைத்துக் கொள்வதற்கு வாழ்க்கை சூழல் சிறப்பாக இருக்க வேண்டும். ஒரு நாட்டினுடைய அரசியல், சமூக, கலாச்சார அத்தனை பரிமாணங்களும் வாழ்க்கை சூழலுக்கு உதவியாக இருக்கின்றமையினால் வாழ்க்கை சூழலே அதிகமாக மாணவ சமுதாயத்தை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குகிறது. அதிலிருந்து அவர்களை விடுபட்ட சமுதாயமாக மனித சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துக்கு எல்லோரும் பாடுபட வேண்டும் என்று கூறி இந்த அவைக்கு நன்றி கூறி இன்றைய பட்டிமன்ற நிகழ்வை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.